ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப சத்தானது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு அனீமிக்காக இருந்தால் அதை போக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. நாம் இதை வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துட்டா நல்லா ரத்தம் ஊறும். இதை நம்ம ஈஸியாக வீட்டில் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு ஆட்டு ரத்தம் வாங்கியிருக்கேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணும். 3 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சால் நல்லா இந்த கடுகு உளுத்தம் பருப்புலாம் க்ரன்ச்சியாக நல்லா சூடாக சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் ரத்தத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தனியாக ஒரு வானிலையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அதில் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும். இதுலேயே கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கறிவேப்பிலையும் இதோடையே சேர்த்துட்டு நாம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஏற்கனவே உப்பு இருக்கும் ரத்தத்தில், அதனால் நம்ம உப்பு சேர்த்தக்கூடாது. வேணும்னா நிறைய வெங்காயம் போடுறப்ப சும்மா 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். இப்போது நாம் இந்த ரத்த பொரியல் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த வதக்கின வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வதக்கிட்டா அதில் தண்ணி இருக்கும். அது கூட சேர்றப்ப அந்த உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் சவுச்சவுன்னு ஆயிரும். நமக்கு கடைசியாக சேர்த்துறப்ப நம்ம தாளித்து கொட்டின அந்த வாசமும் நல்லாயிருக்கும். நாம் இப்போ இது கூட தேங்காய், கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கடைசியாக நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களை ரீச் ஆகும். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.